जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 51. நீ நம்புற தெய்வம் உன்னை ஒருபோதும் கைவிடாது. கடம் வித்வான் விநாயகராம் தன்னோட குல தெய்வத்துக்கு சமமா காஞ்சி பரமாச்சாரியா மேல பக்தி உள்ளவர். ஒரு சமயம் ஏதென்ஸ் நாட்டுல கடம் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது அவருக்கு. அவரோட வயலின் வித்வான் எல் சுப்பிரமணியமும் தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசேனும் பங்கெடுத்துக்க இருந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அது. நிகழ்ச்சிக்கு 2 நாள் முன்னாலேயே ஏதென்ஸுக்கு விநாயகராம் வந்துடுறதுன்னும் மத்தவா 2 பேரும் லண்டன்ல ஒரு கச்சேரியை முடிச்சிட்டு அங்கிருந்து ஏதென்ஸுக்கு வர்றதாவும் ஏற்பாடு செஞ்சிருந்தா. குறிப்பிட்ட நாள்ல ஏதென்ஸுக்கு போய் சேர்ந்தார் கடம் வித்வான். விமானத்துல போய் இறங்கினவரை சகல மரியாதையோட அழைச்சிண்டு போய் பெரிய ஓட்டல்ல தங்க வச்சா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தவா. நாளை மறுநாள் தான் கச்சேரி, இங்கே சகல வசதியும் இருக்கு, அதனால நீங்க நன்னா ஓய்வெடுத்துக்குங்கோ அப்படின்னுட்டு வந்தவா புறப்பட்டுட்டா. கொஞ்ச நாழி ஆச்சு. தெரியாத நாடு, புரியாத இடம், சும்மா உட்கார்ந்து இருக்கிற கொஞ்ச நாழி கடம் வாசிச்சுண்டு இருந்தா சொந்த ஊர்ல இருக்கிறாப்ல மனசுக்கு இதமா இருக்கும்னு நினைச்சுண்டு கடம் இருந்த பொட்டியை திறந்தார் வித்வான். அடுத்த கணம் அவருக்கு கண் இருட்டிடுத்து. ஏசி குளிரையும் தாண்டி உடம்பு குப்புன்னு வியர்த்தது. கத்தறதா அழறதா ஒன்னும் புரியாம விக்கிச்சு போய் நின்றார் விக்கு விநாயகராம். ஏன்னா பொட்டிக்குள்ள அவரோட வாத்தியம் சுக்கு நூறா உடைஞ்சு கிடந்தது. நொறுங்கி போய் கிடந்த கட்டத்தை பார்த்த நொடியே அவரோட மனசும் முழுசா நொறுங்கிடுத்து. இந்தியாவிலேயே இருந்தாலும் கூட நல்லதா ஒரு கட்டம் வேணும்னா சட்டுன்னு கிடைச்சிடாது. அப்படி இருக்கறச்ச கடல் கடந்து எங்கேயோ இருக்கிற நாட்டுல கட்டம் எப்படி கிடைக்கும்? அவ்வளவுதான். வாத்தியமும் போச்சு, வாய்ப்பும் போச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தவர் மனசை தேத்திண்டு தன்னோட ஆத்துக்காரிக்கு போன் செஞ்சார். நிலைமையை சொல்லி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி வந்துடுறேன்னார். அவசரப்படாதீங்கோ, நான் உடனே மடத்துக்கு போய் மகா பெரியவாளை பார்த்து வேண்டிக்கிறேன். நாம் தெய்வமா கும்பிடுற அவர் நம்மை கைவிட மாட்டார். இது மனைவி. அங்கே வித்வானுக்கு ஒன்னும் புரியலை. சட்டை பையில் வைச்சுண்டு இருந்த பெரியவாளோட படத்தை எடுத்து கையில் வைச்சுண்டு பிரமை பிடிச்சா மாதிரி உட்கார்ந்திருந்தார். மற்ற வாத்தியக்காரர்களுக்கு போன் பண்ணி சொன்னார். அவளுக்கு அதிர்ச்சி இருந்தாலும் நாங்க வர்ற வரைக்கும் அங்கேயே இருங்கோ, வந்த பிறகு யோசிக்கலாம் என்று சொன்னார்கள். இவர் பெரியவா நாமத்தையே மந்திரமா ஜபிச்சுட்டு இருந்தார். வித்வானோட மனைவி மடத்துக்கு போன சமயத்துல மகா பெரியவர் மௌன விரதத்துல இருந்தார். ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட ஆத்துக்காரர் அயல் தேசத்துல கட்டம் உடைஞ்சு சங்கடப்படுறதை ஆச்சாரியா கிட்ட அழுதுண்டே சொன்னார் வித்வானோட மனைவி. எல்லாத்தையும் கேட்டுண்ட மகா பெரியவா மட்டை தேங்காய் ஒன்னை எடுத்து உருட்டி விட்டார். அவ்வளவுதான். வேற ஒன்னும் சைகை கூட காட்டலை. ஒன்னும் புரியாம கண் கலங்கிண்டே வித்வானோட மனைவி நகர, அதே நேரம் அங்கே ஏதென்ஸ்ல ஒரு அதிசயம் நடந்தது. ஏதென்ஸ் வந்த வயலின் வித்வானும் தபேலா வித்வானும் ஒரு கட்டத்தை எடுத்துண்டு வந்து வித்வான் விநாயகராம் முன்னால வச்சா. அதை பார்த்ததுமே சந்தோஷத்துல கண்ணுல இருந்து அருவி மாதிரி ஜலம் கொட்ட, இது எப்படி கிடைச்சதுன்னு தழுதழுப்பா கேட்டார் வித்வான். லண்டன்ல எங்கேயாவது கட்டம் கிடைக்குமான்னு விசாரிச்சோம். ஒரே ஒருத்தர்கிட்ட இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அவரை தேடி போய் கேட்டோம். தன்கிட்ட கட்டம் இருக்கிறதாக சொன்னவர் தான் இந்தியா வந்த சமயத்துல பெரிய வித்வான் ஒருத்தர் தனக்கு அதை பரிசாக கொடுத்ததாகவும் அதை தர முடியாதுன்னும் சொல்லிட்டார். வேற வழி எதுவும் தெரியாம என்ன பண்ணுறதுன்னு தவிச்சோம். அந்த சமயத்துல யாரோ உந்தினாப்புல அவருக்கு கட்டத்தை பரிசா கொடுத்தவர் யாருன்னு கேட்கணும்னு தோணித்து. கேட்டோம். தி கிரேட் கட்டம் பிளேயர் விக்கு விநாயகராம் அப்படின்னார். எங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. நீங்க தான் கட்டம் உடைஞ்சு போய் சங்கடத்துல இருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னோம். கட்டத்தை சந்தோஷமா கொடுத்துட்டார். கட்டத்தை வாங்கி கண்ணுல ஒத்திண்டார் வித்வான். அதுக்குள்ளே ஏதோ காகிதம் மடிச்சு வச்சிருக்க அதை எடுத்து பிரிச்சு படிச்சார். அதுக்குள்ளே
நீ நம்புற தெய்வம் உன்னை ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதி இருந்தது. தன்னோட ஆத்துக்காரிக்கு போன் பண்ணினப்போ அவ சொன்ன அதே வார்த்தைகள். நான் எப்பவோ யாருக்கோ கொடுத்த கட்டம் இப்ப தன்னோட சங்கடத்தை போக்க தனக்கே திரும்ப கிடைச்சிருக்கு. எல்லாம் மகா பெரியவா அனுகிரகம். புரிஞ்சின்ற கட்டம் வித்வான் இருந்த இடத்திலேயே பரமாச்சாரியாளை நினைச்சுண்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செஞ்சார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர.